ஹலோ ஃபார்மர்ஸ் நேம் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லி செடிக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மல்லி செடியில் ஏற்படக்கூடிய புழு தாக்குதல், அதாவது மொட்டு புழு தாக்குதல், இலை புழு தாக்குதல், பூண்டு புழு தாக்குதல், இந்த மாதிரியான புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கும் அண்ட் இலைகளில் ஏற்படக்கூடிய செம்மேன் தாக்குதல், அதாவது இலைகளுக்கு பின்புறம் ஏற்படக்கூடிய செம்மேன் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கும் ப்ளஸ் இது இல்லாமல் சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படக்கூடிய அழுத்தத்திலேருந்து பயிரை தற்காத்துக்கிறதுக்கும் பயிரில் இருக்கக்கூடிய மகசூல் சேதப்படாமல் நம்ம அறுவடை செய்கிறதுக்கும் நம்ம பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்துகிறத பற்றி பார்க்க போகிறோம். அது சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அசௌகரியம்னு பார்க்கும்போது ஹீட் ஸ்ட்ரெஸ், அதாவது அதீத வெப்பத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தம், போதுமான வெப்பத்தை தாண்டி அதிகமான வெப்பம் பதிவாகும் போது செடிகளுக்கு இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அண்ட் இது இல்லாமல் வறட்சி, அதாவது செடிக்கு போதுமான அளவு நீர் கிடைக்கலனாலோ இல்லைனா தண்ணீர் பாய்க்க வேண்டிய நேரத்தை தாண்டி தாமதமாக தண்ணீர் பாய்க்கும் போதோ இந்த மாதிரி வறட்சி ஏற்படும். ஸோ அந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ், அந்த வறட்சினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை பயிர் தாங்கிறதுக்கும் மகசூல் சேதப்படாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் விண்ட் ஸ்ட்ரெஸ், அதீத காற்று அடிக்கும்போது நமக்கு இலைகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே காற்றுல எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது இலைகளோட ஈரப்பதம் குறையும். ஸோ மகசூலோட குவாலிட்டி குறையும். ஸோ இந்த மாதிரியான அழுத்தத்துலேருந்து பயிரை தற்காத்துக்கிறதுக்கு உயிரியூக்கி பயன்படுத்துறதையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குவான்டிஸ் அப்படிங்கிற பயோஸ்டிமுலன்ட் இது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம 32 ml எடுத்துருக்கோம், 14 லிட்டர் டேங்க்கு. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே தவிர்க்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பேன்குழி, அதாவது அபாசின் அப்படிங்கிற பேன்குழி 14 லிட்டர் ஸ்ப்ரே டேங்க்கு நம்ம 10 ml அப்படிங்கிற அளவு எடுத்துருக்கோம், அதாவது 0.6 ml per லிட்டர் அப்படிங்கிற அளவு எடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு மகா சிடிஆர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கோரஜன் வேரியண்ட் தான் இது. அதாவது இது ஜெனரிக் பூச்சிக்கொல்லி, இது ஒரிஜினல் கோரஜன் கிடையாது. ஸோ இது நம்ம 16 லிட்டர் ஸ்ப்ரே டேங்க்கு 5 ml எடுத்துருக்கோம், அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.3 ml அப்படிங்கிற அளவில் நம்ம தோராயமாக எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 404 அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ப்ரொஃபனோவோஸ் 40%, சைபர்மெத்ரின் 4% இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி, இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம 24 ml எடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் இந்த 404க்கு பதிலாக ப்ரொஃபனோவோஸ் 50% பயன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு இப்போதைக்கு அது அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால இதை பயன்படுத்துகிறோம். அண்ட் இந்த மருந்துகள்லாம் கலக்கும்போது நம்ம கலந்துருக்கக்கூடிய ஆர்டர்லேயே கலங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த மருந்துகள்லாம் கலக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே டேங்க்கு ஒரு பாதி கேன் தண்ணி வச்சுக்கிங்க. இந்த மருந்துகள்லாம் கலந்ததுக்கு பிறகு மீதி எவ்வளோ தண்ணீர் நமக்கு ஊற்ற வேண்டியிருக்கோ அதை கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியதான். அண்ட் ஸ்ப்ரே பண்ணுற டைம்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவு காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளேயும், இல்லைனா மாலை ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6-7 மணிக்குள்ளேயோ, இல்லைனா நைட் டைம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் பிரச்சனை கிடையாது. உங்களோட ஏரியாவில் இரவு நேர பனிப்பொழிவு எதுவுமே இல்லை அப்படின்னா, இப்போ வெயில் காலம் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் மோஸ்ட்லி நைட்டு கூட ஸ்ப்ரே பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ பகல் வேளையில் அதீத வெப்பத்தில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறது தவிர்த்துங்க. ஸோ உங்களோட பயிர் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குன்னா நீங்கள் பகல் வேளையில் ஸ்ப்ரே பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பயிர்கள்னு பார்க்கும்போது இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய மருந்துகள்லாம் சேர்த்து பயன்படுத்துகிறோம்னா புழுக்கள் எல்லாமே கட்டுப்படும். அண்ட் இன்னொன்று பேன்கள் கட்டுப்படும், அதாவது அபாசின் பேன்குழி, ஸோ பேன்கள் கட்டுப்படும். அண்ட் இந்த குவான்டிஸ் அப்படிங்கிற பயோஸ்டிமுலன்ட் பயிரோட ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் மகசூல் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் அண்ட் மகசூலோட அளவையும் தரத்தையும் உயர்த்துறதுக்குமான உயிரியூக்கி தான் இந்த குவான்டிஸ் அப்படிங்கிற உயிரியூக்கி. ஸோ இது எல்லாமே உங்களோட பயிர்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொன்று நம்ம இதில் 404 அப்படின்னு கலந்துருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிக்கு பதிலாக நீங்கள் ப்ரொஃபனோவோஸ் 50% பயன்படுத்தினாலும் சரி, இந்த 2 பூச்சிக்கொல்லியில் நீங்கள் எது பயன்படுத்தினாலுமே மேலும் ஒரு சில சாரஞ்ச பூச்சிகளுமே கண்ட்ரோல் ஆகும். அதாவது அஸ்வினி பூச்சியாக இருக்கட்டும், இல்லை வால்பெண்களாக இருக்கட்டும், இல்லை வெள்ளைக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சாரஞ்ச பூச்சிகள் எல்லாம் கான்டாக்ட் மூலமா படக்கூடியது பெரும்பாலும் அழிஞ்சிரும். ஸோ ஆல்ரெடி ரெசிஸ்டண்ட்டான சாரஞ்ச பூச்சிகள் இருக்குது அப்படின்னா அது பெரிதளவு அழியாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சாரஞ்ச பூச்சிகளுக்கான பூச்சிக்கொல்லி வாங்கி பயன்படுத்தணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கூட கான்டாக்டாக வந்துச்சு அப்படின்னா அழியும். ஏன்னா ஊடுருவி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ரெசிஸ்டண்ட்டான பூச்சிகள் அழியாது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்லி செடிக்கு மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணுறது பற்றினா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயம் நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.